ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம தயிர் சாதம் செஞ்சு பாருங்கள். இனி எப்போவுமே இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு சோறு நல்லா கொலைய இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இதுதான் அளவு. ஸோ இந்த அளவில் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. அப்படி கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் கொஞ்சமாக அரிஞ்சு வச்ச கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யில் தாளித்து பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு நல்லா இதை தாளிச்சிக்கணும். இதை வந்து கருக விட்டுறக்கூடாது. இந்த அளவுக்கு கலர் வந்துருக்கணும். அதை அப்படியே நம்ம தயிர் சாதத்தில் கொட்டி நல்லா கிளறிக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க திருப்பியும். அவ்வளோதான், நம்மளோட தயிர் சோறு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோட சப்ஸ்கிரைப்